நான் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த இஃப் எனிதிங் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்றத பார்த்துருக்கேன். என்ன அர்த்தத்தில வச்சு யூஸ் பண்றாங்கன்னா, ஏதாவது இருந்தால். ஏன்னா இஃப் அப்படின்னா, நம்ம இருந்தால் அப்படிங்கிற அர்த்தத்த தானே வச்சிருக்கோம். எனிதிங் அப்படிங்கும்போது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி, ஏதாவது இருந்தால் அப்படிங்கிற அர்த்தத்தில சொல்லுவாங்க. வராது. அது தப்பு. இஃப் எனிதிங் அப்படிங்கிற வார்த்தைய நாம உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, சொல்லப்போனா, இன்னும் சொல்லப்போனா, உண்மைய சொல்லப்போனா அப்படிங்கிற மாரி அர்த்தத்தில தான் வரும். அதாவதுங்க, நாம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு விஷயத்த நோட் பண்ணுவோம். ஆனா, உண்மையாவே பார்த்தீங்கன்னா, அது வேற ஒரு மாதிரி இருக்கும். அப்ப நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அது என்ன பண்ணுமாமா? பிரேக் பண்ணிரும். சரிங்களா? அந்த மாரி இடத்துல தான் என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த இஃப் எனிதிங் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்றோம். பாருங்க, அவன் மறுக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனா, மறைமுகமாக ஒப்புக்கொண்டான். அவன் மறுக்கல. இன்னும் உண்மைய சொல்லப்போனா, மறைமுகமா ஒத்துக்கிட்டான். அந்த விஷயத்த என்ன பண்ணிட்டான்? அக்செப்ட் பண்ணிட்டான்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க, he didn't deny. He didn't deny. If anything, he admitted it indirectly. If anythingனா, இன்னும் சொல்லப்போனா அப்படிங்கிற அர்த்தத்தில வருது. அப்ப முன்னாடி ஒரு மெயின் கிளாஸ், பின்னாடி ஒரு மெயின் கிளாஸ், இடையில நாம இந்த இஃப் எனிதிங் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்றோம். முன்னாடி வரக்கூடிய இந்த சென்டென்ஸ்ல இருக்க எதிர்பார்ப்ப, பின்னாடி வரக்கூடிய அந்த சென்டென்ஸ் உடைச்சு விட்டுரும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. வானிலை குளிராக இல்லை. நாம எல்லாரும் ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போறோம். அந்த இடத்துல வந்து நம்ம போகும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போறோம். ரொம்ப குளிரா இருக்கும் அப்படின்ட்டு. போனதுக்கப்புறம் தான் தெரியுது, வானிலை குளிரா இல்ல. அட உண்மையில சூடா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸ்பெக்டேஷன் என்ன அது? குளிராக இருக்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஆனா சென்டென்ஸ் பாருங்க 2வது அது உடைச்சிருச்சு எக்ஸ்பெக்டேஷன. The weather is not getting cooler. The weather is not getting cooler. If anything, it's hotter. இன்னும் சொல்லப்போனா சூடா இருக்கு. It's hotter. அடுத்து பாருங்க. இந்த ஃபோன் மலிவாக இல்லை. ஏன்டா எல்லாரும் அட்வர்டைஸ்மெண்ட்ட பார்த்துட்டு வந்துட்டு, இந்த ஃபோன் ரொம்ப சீப்புன்னு நெனச்சுட்டு வந்தோம். வந்து பார்த்தா தான் தெரியுது ரொம்ப விலை அதிகம். எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. This phone is not cheaper. If anything, it's overpriced. If anything, it's overpriced. புரிஞ்சுதுங்களா நண்பர்களே? ரைட். பாருங்க. இந்த ஹோம்வொர்க்க உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இங்கிலீஷ்ல காமெண்ட்ல போட்டுருக்கேன். சரிங்களா? பாருங்க. விமர்சனங்கள் என்னை உடைக்கவில்லை. என்ன பிரேக் பண்ணல. கிரிட்டிசிசம்ஸ் என்ன பிரேக் பண்ணல. சொல்லப்போனால், இன்னும் சொல்லப்போனால், உண்மையில சொல்லப்போனால், அட உண்மையிலேயே சத்தியமா அப்படிலாம் சொல்றோம்ல, அது எல்லாத்துக்குமே நீங்க இந்த வார்த்தைய யூஸ் பண்ணலாம். ஓகே. இன்னும் சொல்லப்போனா, ஊக்கமூட்டியது, என்ன மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படிங்கிற சென்டென்ஸ காமெண்ட்ல போடுங்க.